धन्यवाद माननीय प्रधानमंत्री। மூன்று வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். எழும்பூர் நாகர்கோவில் வழியாக வந்தே பாரத் ரயில் சேவையும் மதுரை பெங்களூரு வழித்தடங்களிலும் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். ஆக்சுவலி இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அது ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணது வந்து ஃபஸ்ட் டைம்னால ஒரு கவர்மெண்ட் ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்ததில் நான் கவர்மெண்ட் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். என் பேர் தர்ஷன் ஸ்ரீஷன். வணக்கம் வெங்கட்ரமணன். சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு ரயில் சேவையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த சிறப்பம்சங்கள் என்ன, அது குறித்த விவரங்கள் வெங்கட்ரமணன்? வணக்கம் சுபா. நாடு முழுவதும் 3 வழித்தடங்களில் புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். 30 மணிக்கு புறப்பட்ட இந்த ரயிலானது 9:30 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதுமாகவே தற்பொழுது ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே 51 வந்தே பாரத் ரயில்கள் என்பது இயங்கி வந்தது. தற்பொழுது அதனுடைய எண்ணிக்கை 54ஆக அதிகரித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை சென்ட்ரலிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த வந்தே பாரத் ரயில்களில் பள்ளி மாணவிகள் என்பது அழைத்து செல்லப்படுகின்றனர். குறிப்பாக சென்னை சென்ட்ரலில் இருந்து தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தில் பள்ளி மாணவர்கள் வந்தே பாரத் ரயிலை இலவசமாக அழைத்து செல்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த வந்தே பாரத் ரயில் சேவைகளில் பணியாற்றக்கூடிய ரயில்வே துறை அதிகாரிகளும் அவர்களது குடும்பத்தினரோடு இன்றைய தினம் வந்தே பாரத் ரயிலில் பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. தென்னக ரயில்வே சார்பாக ஏற்கனவே 5 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் என்பது இயங்கி வந்தது. தற்பொழுது அதனுடைய எண்ணிக்கை 7ஆக அதிகரித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய வந்தே பாரத் ரயிலில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டிலும் சிசிடிவி கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஹீட் டிடெக்டர், ஸ்மோக் டிடெக்டர், ஃபயர் அலாரம் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுக்காக பல்வேறு சிறப்பு அம்சங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தென்னக ரயில்வேயில் 5 வழித்தடத்தில் மெட்ரோ வந்தே பாரத் ரயில்கள் என்பது செயல்பட்டு வருகிறது. அதாவது திருவனந்தபுரத்திலிருந்து காசர்கோடு ஆகட்டும், அதே போல் சென்னையிலிருந்து கோவை, சென்னையிலிருந்து விஜயவாடா, சென்னையிலிருந்து திருநெல்வேலி, சென்னையிலிருந்து கோவை ஆகிய 5 வழித்தடங்களில் ஏற்கனவே வந்தே பாரத் ரயில்கள் என்பது இயங்கி வருகிறது. தற்பொழுது கூடுதலாக 2 வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில் சேவை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. தென்னக ரயில்வேயில் ஒட்டுமொத்தமாக 7 வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில் சேவைகள் என்பது இருக்கிறது. அதே போல் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே வந்தே பாரத் ரயில் சேவைகளின் எண்ணிக்கை 54ஆக அதிகரித்திருக்கிறது. இதில் கூடுதல் சிறப்பம்சமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த 54 வந்தே பாரத் ரயில்களுமே சென்னை பெரம்பூர் ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்டவைதான் என்பது கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. இன்று இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் அனைத்துமே பெரம்பூர் ஐசிஎஃப்இல் தயாரிக்கப்பட்டவைதான் என்பது கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. நாம் தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயிலில் பல்வேறு புதிய வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தொடுதிரை லைட் வசதி, அதே போல ஒவ்வொரு கம்பார்ட்டிலும் 4 சிசிடிவி கேமராக்கள், அதே போல ஒவ்வொரு ஊர் வந்ததுக்கப்புறமும் அதனுடைய ஊர் பெயர்கள் வந்து டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மோக் டிடெக்டர், அதே போல் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகள் முதற்கொண்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகள் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவிலுக்கு புறப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவிகள் சென்னை சென்ட்ரலில் இருந்து எழும்பூருக்கு இலவசமாக செல்கின்றனர். அதே போல ரயில்வே துறையில் பணியாற்றக்கூடிய அவர் ஊழியருடைய குடும்பத்தினரும் இன்றைய தினம் இந்த ரயில்வேயில் பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு கட்டணமாக சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு சாதாரண வகுப்பிற்கு 1760 ரூபாயும், உயர் வகுப்பிற்கு
ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னையிலிருந்து திருச்சிக்கு சாதாரண வகுப்பில் 955 ரூபாயும் உயர் வகுப்பில் 1710 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து மதுரைக்கு சாதாரண வகுப்பில் 1200 ரூபாயிலிருந்து உயர் வகுப்பு 2295 ரூபாயாக கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டிருக்கிறது. இரவு சரியாக 9:30 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும். அது மட்டுமில்லாமல் சென்னை மதுரையிலிருந்து பெங்களூரு ரயிலும் புறப்பட்டிருக்கிறது. மீரா, லக்னோ ஆகிய 3 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி இருக்கிறார். தென்னக ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் 5 வழித்தடங்களில் தான் வந்தே பாரத் ரயில் சேவை என்பது இயங்கி வந்தது. தற்பொழுது அதனுடைய எண்ணிக்கை 7ஆக அதிகரித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 54 வந்தே பாரத் ரயில் சேவைகள் என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த 54 வந்தே பாரத் ரயில்களுமே சென்னை பெரம்பூர் ICFல் தயாரிக்கப்பட்டவை என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும். சுபா, முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.